வெல்கம் பேக் டு மை சேனல் பிஆர்எஃப். ஒரு லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறோம். ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கோப்ரோ ஆக்சசரிஸ் அது இதுன்னு வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கோப்ரோ வாங்கினது மட்டும் பத்தாது பிஆர்எஃப். அது கிட்டத்தட்ட 80,000 9,000 மேலே அது ஆக்சசரிஸே வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி அது இதுன்னு பண்ணி அதை முழுசாக ஒன்றும் வாங்கவே முடியல பிஆர்எஃப். சின்ன சின்ன பொருளை ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்கோம். ஃபைனலி ஒரு 1 வீக் 2 வீக்கில் கன்ஃபார்ம் மோட்டோ விளாக் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த டேல நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் கிளம்பிட்டோம். என்ன ட்ரிப்பா அப்படி இப்படிங்களா இல்லை, ஒரு ஆக்டிங் டிரைவராக போகிறோம். இன்னைக்கு என்ன வெஹிக்கிள் ஓட்ட போகிறோம்னா ஈச்சர் ஓட்ட போகிறோம். சூப்பராக பிஆர்எஃப் இச்சல ஒசூர். நானே இன்னும் போனதில்லை ஒசூர்லாம், போய் இன்னைக்கு பார்க்கலாம் பிஆர்எஃப். அதே மாதிரி நானும் கோப்ரோ இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். அதை பற்றி எனக்கு ஆக்சஸ் பண்ணுறது அதை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரில. ஒரு சின்ன சின்ன யூடியூப் வீடியோஸ் அது இதுன்னு பார்த்து தான் நான் அப்படியே ஆக்சஸ் பண்ணி பழகிட்டு இருக்கேன். முடிஞ்சால் நான் அதையும் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு கோப்ரோ எப்படி வாங்கணும், அதை ஆக்சஸ் பண்ணணும், அது என்னென்ன மாதிரின்னு ஐடியாஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் பிஆர்எஃப். ஒரு வீடியோ மேக் பண்ணி இன்றைக்கி டேயில் நம்ம வந்து கன்ஃபார்ம் ஒசூர் கிளம்பிட்டோம். போய் இந்த ட்ரிப்பை நம்ம பார்க்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பயங்கரமாக. வாங்க போய் பார்க்கலாம். ட்ரிப்பான்னு கேட்டால் இது கிடையாதா, ஒரு ஆக்டிங் டிரைவராக தான் போகிறோம். இருந்தாலும் போகிற வழி அழகழகா எல்லாத்தையும் நம்ம விஷுவல் பண்ணி காமிக்கலாம், அதை ஒரு vlog-ஆ மேக் பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா. நல்லா இருக்கும் பாருங்க பிஆர்எஃப். எல்லாம் வண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற பிஆர்எஃப். பிஆர்எஃப் இந்த வெஹிக்கிள் தான் நம்ம ஓட்ட போகிறோம். நேரம் நம்ம லோடு ஏற்ற போகிறது இல்லை பிஆர்எஃப். போயிட்டு ஒர்க் ஷாப் போயிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஆர்ஆர் போக போகிறோன்னா அதை பின்னாடி நம்புறேன். நம்ம பாய் என் தம்பி தான், அவன் நான் இன்னொரு தம்பி எல்லோரும் போகிறோம். போயிட்டு ஒர்க் ஷாப் போயிட்டு வண்டி கொஞ்சம் சர்வீஸ் வீல் அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு லோடு எடுத்துகிட்டு கன்டினியூ பண்ணுறேன் பிஆர்எஃப். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு. இப்போ தான் 4 வீலுக்கும் வந்து சரி பவுடர் போடலான்னு கொண்டு வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்கோம். அவர் எடுத்துட்டு இருக்காரு பாருங்க, அது வரைக்குமே நம்ம வீடு தான். ஓகே பிஆர்எஃப், மிச்சம்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒர்க் ஷாப்லேருந்து கிளம்பிட்டு போய் லோடு எடுத்துட்டு கன்டினியூ பண்ணுறேன் பிஆர்எஃப். பிஆர்எஃப் இப்போ டைம் வச்சு பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. போலாடுறேன் 12:30 ஆச்சு. ஒர்க் ஷாப்பில் வண்டியில் முடிச்சுட்டு லோடு எடுத்துருக்க அவங்க கொண்டு வந்து டீசல் ஓட்டி பண்ணிட்டோம். அவங்க 12:30க்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. கொச்சின் ஏர்போர்ட்டில் லோடு ட்ராப் பண்ணணும். 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கேயும் மணி 12:30 மேலே ஆச்சு. என்ன பண்ண போகிறோம் தெரியல. அதுக்குள்ளே டீ குடிக்கல. பிஆர்எஃப் இந்த கடையில் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு, இது காட்டுறேன். டேய் இங்கே இருக்கு செம கியூட்டாக இருக்கு பிஆர்எஃப். ஓகே பிஆர்எஃப், டீயெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு. வண்டியில் போயிட்டு பார்த்துட்டு கன்டினியூ பண்ணுறேன் பிஆர்எஃப். எப்படியோ வந்துட்டு கேரளா வந்தாச்சு. பெரிய இதாகி போச்சு. எத்தனை மணிக்கு லோடு ஏத்துனாங்க? நாங்க வெளியே வரும்போது மணி 4 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்குள்ள ஏர்போர்ட்குள்ள வேற போகணும். என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெரியல. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் முன்னாடி நிப்பாட்டி ஃபாஸ்டேக் போட்டுருக்கோம். 8 மணிக்குள்ள போகணும் பிஆர்எஃப். டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 4:30 ஆச்சு. இப்பதான் நம்ம வாளையாறுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். பார்க்கலாம் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுதுன்னு. ஃபாஸ்ட் ட்ராக் போட்டுருக்கான், பார்க்கலாம். இந்த நேரத்துல இது பண்றதே ஒரு பெரும் கஷ்டமா இருக்கு. மொட்டை அடிக்க போக முடியாது, அதனாலதான் வளர்த்திட்டு இருக்கேன். கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ட்ராக் போட்டானே என்னன்னு வேற தெரியல, போய் பார்க்கலாம். என்னடா எல்லாம் கையை வச்சு அண்டை கொடுத்துட்டு இருக்கிறீங்க? லாக் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
நான் உங்கள் தேவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான். பாடுறான். தலைப்புலாம் அழப்புலாம் பாடிட்டோம். தலைப்புலாம் அழப்புலாம் ஏழு. இவரு என் தம்பி அங்க காட்சி சட்டை போட்டுருக்காரு. அவரு அங்கதான் ஃபாஸ்ட் டாக் போறேன் பாட்டு இருக்கா டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்கதான் டிரைவர். இந்த கொச்சின் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் ஒண்ணு இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டனலுக்காக தான் மேக்ஸிமம் நான் இந்த ட்ரிப்பே நான் வந்தேன். அது வெறும் ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் தான் இருக்கு டனல். டனல்ல போறது ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. அது என்னன்னு தெரியல. நம்ம ட்ரீம் பைக் பாத்தீங்கன்னா வந்து சிஜின்னு டேய் இப்ப திங்கிறத நோக்கி இருளா வந்துட்டு வரேன். ஏன்டா போறாங்கட்டு. நம்ம ட்ரீம் பைக் வந்து பாத்தீங்கன்னா Z900BRF. அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதை ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் போட்டு டனல்ல ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா சவுண்ட் கேட்கும். அப்படியே ஒரு டீம் மாதிரி அப்படியே போகும். சூப்பரா இருக்கும். கவலையப்படாதீங்க, ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா Z900 வாங்குவோம். இதை மேக்ஸிமம் எந்த சூப்பர் பைக்கா இருந்தாலும் ஓகே தான். வாங்கி சும்மா டனல்ல தெரிஞ்சு வரும். ஓகே BRF மிச்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டனல்கிட்ட போய் நான் கண்டிப்பா வரேன்டா கன்ஃபார்ம். இதுல எல்லாம் Z900 எடுத்துட்டு வரோன்ற சும்மா எக்ஸாஸ்ட் போட்டு ஓட்டினா வேற லெவல்ல இருக்கு. ஃபைனலா கொச்சின் ஏர்போர்ட் வந்துட்டோம். ஏன் பாதி வழியில பிளாக் பண்ணல, என்ன ஆச்சு ஏதாச்சு இவ்வளோ டைம் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 10 o'clock ஆச்சு. ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாங்க இந்த வாளையார் செக் போஸ்ட் தாண்டி ஃபர்ஸ்ட் டோல் கேட் அங்கேயே எங்களை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பர்மிட் இல்லாம உள்ள வர முடியல. கொஞ்சம் டைம் லேட் பண்ணிட்டாங்க. ஓனர் வேற பர்மிட் வாங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாரு. அதுலயே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அங்கேயே எங்களை பிடிச்சி வச்சுட்டாங்க. உள்ள விடல. அங்கிருந்து போயிடுச்சு 10 மணி ஆயிடுச்சு. உள்ள போய் இறக்கி விட்டு உள்ள விளாக் கண்ணி பண்ண விடுவாங்களா என்னன்னு தெரியல. எடுக்க விடுவாங்கன்னு தெரியல. முடிஞ்சா எடுக்கிறேன் BRF. இங்க அதிகமா போன் யூஸ் பண்ணவும் முடியல. ஓகே BRF மிச்செல்லாம் உள்ள போயிட்டு பார்த்துட்டு கண்ணியம் பண்றேன். வந்து பாத்தீங்கன்னா லோட்ல ஃபுல்லா இறக்கி முடிச்சுட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு ஒரு சின்ன கடையை பார்த்து சாப்பிட்டு நான் ஒரு 2 தோசை மட்டும் தான் ஆர்டர் பண்ணேன். ஓகே கைஸ், மிச்செல்லாம் சாப்பிட்டு அப்படியே இருக்கேன். இந்த வீடியோ இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு நைட் வந்து நைட் அவன் சாப்பிடவே இல்லடா. கேட்டு பாரு அந்த அண்ணன்ட்ட என்ன ஃபுட் போறணும். BRF நைட் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து கொச்சின்ல கிளம்பும்போது நைட்டு 12 சாப்பிட்டுலாம் முடிச்சு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல எங்க போறதுன்ட்டு அந்த டனலுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நான் வண்டி ஸ்டாப் பண்ணி தூங்கிட்டோம். தூங்கணும்னு என்னாச்சுன்னா டோரை லாக் பண்ணி ஃபுல்லா கிளாஸ் எல்லாம் மேலே திட்டு போட்டு தூங்கிட்டோம். BRF கடைசியில பார்த்தா டோர்ல அன்லாக் ஆக மாட்டேன்ருச்சு. ஆஹா, அப்புறம் விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு அதை விட போராட ஆரம்பிச்சேன். 6 மணிக்கு தான் BRF அந்த ஒரு கயிறை எடுத்து கிளாஸ் வழியை வச்சு அந்த லாக் இருக்கும் அதை தூக்கி விட்டு கடைசியில் எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டோம். BRF என்னன்னா டோரோட ஃபால்ட்டு, வேற எதுவும் இல்லை. அது லாக் ஆயிடுச்சு. அவரை கடைசி அப்புறம் அதான் BRF அதுலேருந்து லாக் ஓப்பன் பண்ணி விட்டு எடுத்து காலையில் ஒரு 8 o'clock நம்ம லொக்கேஷன் வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு BRF. நல்லா இருந்துச்சு. இந்த விளாக்ல வந்து மேஜராக ஒரு பெரிய மிஸ்டேக் நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இந்த வீடியோவில். அதை கண்ணை எதுவும் நீங்கள் மறக்காமல் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க BRF. பார்க்கலாம் எவ்வளோ இந்த அளவுக்கு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னு. அது பெரிய மிஸ்டேக். இந்த விளாக்லேயே அது பெரிய மிஸ்டேக். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் BRF. இந்த வீடியோ இந்த இடத்துல நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பார்த்து சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.